Taste the Daily. சுபகுணராஜன் ஆட்சி அமைக்க இன்றே உரிமை கோருகிறார்கள் அப்படின்னா இப்போ இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் அவங்க வேற அடுத்த கட்ட நகர்வுக்கு தான் நகர வேண்டியிருக்கும். அவங்களோட வியூகத்தை பத்தி பேசுறதுக்கு முன்பாகவே இப்போ நேற்று ராகுல் காந்தியை பார்க்கும், சோனியா காந்தி பார்க்கிற போது அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. அவங்க நினைச்சது நடக்கல, ஆட்சி அமைக்க முடியல. ஆனா எல்லா கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஒரு மகிழ்ச்சி உற்சாகம் இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்றும் இல்லை சார், ரொம்ப எலிமெண்ட்ரியாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால இடி, சிபிஐ, ஐடி ரெய்டு நினச்சாப்புல விடிய காலம் போய் கதவுகளை தட்டாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நிச்சயமாக. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, த மொமெண்ட் தட் டைப் ஆஃப் டிசிஷன் இஸ் டேக்கன், சரிங்களா, ஒரு ரெய்டு போயிடுறது முடிவில்லை. அப்போ நீங்கள் வந்து அதை பப்ளிக்காக அந்த கவர்மெண்ட்லேயே ஒரு போர்ஷன் அப்போஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அங்கே ஓட்ட விழுந்து. சார், சின்ன விஷயம், இடிக்கு இவ்வளவு பவர் இருக்கான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு 10 தடவை கேள்வி கேட்டுருச்சு. உண்மையாகவே நீங்கள் இந்த இதில் இதில் லிக்கர் இதில் கூட இது சிபிஐ பார்க்க வேண்டிய கேஸை ஏன் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டார் கண்ணா. எதுக்காக கேட்டார்? சிபிஐ தான் ஒரு கரப்ஷன்னாக்கும் பார்க்குறதுக்கான ஏஜென்சி. சிபிஐ அரெஸ்ட் பண்ணாக்கும் வெளியில் வந்துடுவாங்க, இடி அரெஸ்ட் பண்ணால் கிடையாது. இடி என்ன? ஸோ இப்போ அத்தகைய நிகழ்வுகள்லாம் நடக்காது, உறுதியாக நடக்க முடியாதுன்னு சொல்கிறேன். இப்போ என்ன நோக்கி நகருவாங்க? இந்தியா கூட்டணி கட்சியினுடைய வியூகமோ அடுத்த கட்ட அரசியல் செயல்பாடோ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க இப்போதைக்கு இது அப்போசிஷனில் உட்காந்து வாட்ச் தான் பண்ண முடியும். ஒரு விதமாக ஒரு ப்ரெஷர் குரூப்பாக ஃபங்க்ஷன் பண்ணலாம். மோர் ஓசிஃபரஸ் தென் அப்போ இருந்ததை விட இப்போ பார்லிமெண்ட்டில் சில விஷயங்கள் பேச முடியும். அதாவது பேச முடியும்னா, நீங்கள் பழைய பீரியட்லேயே கூட ஒரே ஒரு அக்கேஷனில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன் பார்த்தோம். ஓபிசி இஷ்யூ வரும்பொழுது தமிழ்நாடு தான் ரேக்ட் அப் த இஷ்யூ. அது எப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, போஸ்ட் கிராஜுவேஷனில் அட்மிஷனில் ஓபிசிஸுக்கு கிடையாதுன்னு சொல்லி சொன்ன ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை எதிர்த்து இது பண்ணும்போது பிஜேபி பெஞ்சஸ்லேருந்து சப்போர்ட்ஸ் கேம். ஸோ இந்த தடவை தெர் வில் பி அ கேம் சேஞ்ச் ஆன் ஓபிசி லைன். நிச்சயமாக அது பிஜேபிக்கும் ஒரு ப்ரெஷராக இருக்கும். இவங்க ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக ராகுலை பொறுத்தளவில் ஹஸ் டேக்கன் ஒரு மாதிரி ஒரு ஹை மாரல் ஸ்டாண்டு, ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பிளாட்ஃபார்முக்கே வந்துட்டாப்புல. அது ஒரு ஃபார் நேஷனல் பார்ட்டி இந்த பொசிஷன்றது ரொம்ப ட்ரிக்கி. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் யாரும் எடுத்ததில்லை, இன்க்ளூடிங் மார்க்சிஸ்டுகளே ரிசர்வேஷன் பாலிசியில் அப்படியே நழுவுற வேலையாக தான் இருப்பாங்க. ஆனால் இவர் தான் அதை ஸ்டாண்டு எடுத்திருக்கு. ஸோ அதில் தொடர்ந்து அந்த ப்ரெஷராக நீங்கள் பண்ணீங்கன்னு வைங்களேன், நிதிஷோ சந்திரபாபு நாயுடோ அந்த சைடில் இருந்தே அதை பேச முடியும். ஸோ இவங்களுக்கான குரலை அந்த தரப்பிலிருந்து எழுப்ப முடியும், அதை நோக்கி நகர்த்துவாங்க. ஒன்று. ரெண்டாவது, அது சொன்னது மாதிரி இவங்க இன்ஸ்டெட் ஆஃப் தட் இவங்க ஏதோ புஷ் பண்ணிட்டு போய் அங்கே உட்காந்தாக்கும் சிக்கல் தான். 1977 தான் மறுபடியும். ஆனால் அதை விட பெட்டர், ஓகே, இப்போ மோடியை ரூல் பண்ண விடணுன்றதுல ரெண்டு விஷயம், அதில் ரெண்டை சொல்லணும்னு நினைக்கிறேன். மோடி இன்னைக்கே அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார். எல்லாருக்கும் தேர் இஸ் அ பேஷன் டு ரீப்ளேஸ் சம்படி. மோடிக்கு ஒரு அன்டிசர்விங்காக நேருவை டிஸ்பிளேஸ் பண்ணிடணுன்றதுல ஒரு பெரிய ஆன்சைட்டி இருக்குது. அது நான் தான் அதுக்கு அடுத்து 3வது முறை வந்தேன், 4வது முறை வந்தேன்றத அது ஒரு என்ன சொல்கிறதுனாக்க ஒரு அப்சசிவ் இது. நீங்கள் என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம், நான் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகிறேன், நான் ஹை மாரல் கிரவுண்டு இருக்கிற பொசிஷன். ஓகே, இன்னைக்கு மோடி சரி இப்போ இல்லை, நான் ஒரு சின்ன பாலிட்டிஷியனாக ஹை மாரல் கிரவுண்டு எடுத்தால் ஐ வில் ஸ்டெப் டவுன், லெட் சம்படி ரூல் அப்படின்னு சொல்கிறது தான் இன்னைக்கு ஒரு நார்மலான. அதாவது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்றாங்க, வலியுறுத்துறாங்க தார்மீக அடிப்படையில் பதவி விலகுன்னு. லட்சுமி, இப்போ இந்தியா கூட்டணி அந்த ஒரு தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியே
பாஜகன்ற ஒற்றை புள்ளி, இன்னும் சொல்லணும்னா பிரதமர்ன்ற ஒற்றை புள்ளி தான் இவங்களெல்லாம் ஒன்னாக்குச்சு, அதுக்காக தான் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படின்னு. ஆட்சி அமைக்க முடியல, பதவி இல்லை. இந்த இந்தியா கூட்டணி இதே போல் பயணிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த சவாலில் காங்கிரஸோ ராகுலோ இவங்களால அதை எப்படி கடந்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வாய்ப்பு இல்லைனாலும் அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. காங்கிரஸுக்கும் சரி மற்ற ரீஜனல் பார்ட்டிஸ்க்கும் சரி இப்போ அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆட்சி அமைக்கலை அப்படின்னா இழப்பு பாஜகவுக்கு தான். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வேண்டாம் மோடி அப்படிங்கிற கோஷத்தில் அவங்க பேசுனதில் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. பெருவாரியான மக்கள் வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட்டணி ஒன்றாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றது தேவையற்ற விவாதம். இப்போ இன்னும் அடுத்த எலெக்ஷன் எப்போ வருதோ அப்போ திரும்ப சேர்ந்துக்கிட்டா கூட போதும். இப்போ யாருக்குமே அந்த கூட்டணியில் இருப்பவர்களுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை. பவர் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஆயிரப்போகுது? இப்போ ஏற்கனவே பவர் இல்லாமல் தானே இருக்காங்க. பிஜேபிக்கு தான் வெற்றியும் அவங்களுக்கு சிக்கல் தான், தோல்வியும் அவங்களுக்கு சிக்கல் தான். பிஜேபி தான் இப்போ சிக்கலில் இருக்கிறது. இந்தியா பிளாக்குக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று நிதிஷ்குமார் எல்லா கட்டத்திலையுமே நிதிஷ்குமாரை நம்பி இருந்துட முடியாது. இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக எத்தனை முறை எத்தனை கூட்டணி மாற்றம் எத்தனை விதமாக எவ்வளோ நடந்திருக்கு. அதனால பீகார்ல இருந்து வரக்கூடிய சப்போர்ட் பிஜேபிக்கு நிரந்தரமாக எப்போதுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது. அவருக்கான டிமாண்ட்ஸ் எந்த நேரத்திலும் அந்த டிமாண்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். வெளியிலிருந்து ஆதரவாக இருந்தாலும் உள்ளுக்கு இருந்து ஆதரவு அப்படின்னாலுமே அது பிஜேபிக்கு ஒரு முள்பாதையில் நடக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்கும். முள்பாதை பயணமாக தான் இருக்க போகுது அப்படின்னு அது அரசியல் ரீதியாக உடைத்து பார்க்கிற போது இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கலாம், காங்கிரஸ் முன்வைத்த இடஒதுக்கீடு விஷயமா இருக்கலாம். அதில் சுபகுணராஜன் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி ரொம்ப ரொம்ப பிடிப்போடு இருக்கிறார், அதை வலியுறுத்தி கொண்டே இருக்க போகிறார். அதை நிதிஷோ சந்திரபாபு நாயுடோ நிராகரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குல்ல, அதை தான் லக்ஷ்மி முட்பாதை அப்படின்னு சொல்றாங்களா? அதை எப்படி கடந்து? அது மிகப்பெரிய முட்பாதை தான். ராகுல் காந்தி அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு. அவர் காங்கிரஸ் கட்சி அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை கையில் எடுத்துக்கவே கூடாது. தட் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். மாநில கட்சிகள் தான் எடுத்துக்கணும். மாநில கட்சிகளை தான் செய்ய முடியாது. அது தேசிய கட்சிகள் அவங்க நிதி ஒதுக்கீடு தான் செய்ய முடியும். அதை ஏன் ராகுல் காந்தி தொடர்ந்து அதை பிரச்சாரங்களை முன்னெடுத்து அவர் 5 மாநில சட்டமன்றத்திலே பிரச்சாரத்தை முன்னெடுத்தா அது பேக் ஃபயர் ஆனிச்சு. திரும்ப அதே ஒரு ஃபெயிலியரான விஷயத்தை தான் தொடர்ந்து எடுத்து வச்சார். ஸோ இன்னைக்கு இடஒதுக்கீடு கையில் எடுத்தது ஃபெயிலியர் இல்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பே ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எது உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதிக்கும் கை கொடுத்ததா? இல்ல, அது என்னன்னா நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம் போது என்னன்னா சார், உத்தரப்பிரதேசத்தை நீங்க டீகோட் பண்ணா இந்துத்துவம், ராமர் கோயில் வெர்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு, இதுதானே சார் அங்க நிறைய. யூபியோடைய சக்சஸ் அகிலேஷ் யாதவ்ங்கிறதா இந்த தேர்தலின் ஹீரோ. அவர் என்ன பண்ணார், அவருடைய அடிப்படை அங்க யாதவ் கட்சிகள். அவர் கொடுத்த எல்லா தேர்தல் சீட்டுமே யாருக்கு கொடுத்தாருன்னா வேட்பாளர்கள் நான் யாதவ் கம்யூனிட்டி ஆட்களை கொடுத்தார். நான் யாதவ் கம்யூனிட்டி ஆட்கள் கொடுக்கும்போது அவர் இயல்பா அவருக்கு எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்டவர்களுடைய தலித் மக்களுடைய ஆதரவு கிடைச்சது. சார், அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. நீங்க இல்ல எல்லாரும் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அந்த இடங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுத்த பிறகு அவர்கள் வைத்த முழக்கம் தானே பேசப்படும். நீங்க பகிர்ந்தளித்தலுக்கு மட்டுமே வாக்குகள். அடிப்படை அங்க கணக்கு எப்படின்னா நீங்க தலித் மக்கள் தாக்கூர் பிராமணர்கள் கூட இணைந்து செயல்படுவார்கள் வழியே அவர்கள் யாதவ் அகிலேஷ் யாதவ் கட்சியோடு இணைந்து செயல்பட மாட்டார்கள். அதான் கடந்த கால வரலாறு சொல்லுது. அதை உடைத்து விட்டு வேறு விதமான கூட்டணி கட்டமைத்தா அதனால அவருக்கு சக்சஸ் கிடைச்சது. ஆனா இதே மாதிரியான ரிசர்வேஷன் பாலிடிக்ஸ் திரும்பவும் இந்த இந்தியா கூட்டணி முன்வைத்தால் அதை அது ஒரு பெரிய நிதிஷ்குமாரே ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்றீங்க. நிதிஷ்குமாரே ஏற்றுக்கொள்ள, ஏன்னா அவங்க தாண்டி வந்துட்டாங்க, வளர்ச்சி அரசியலுக்கு வந்தாச்சு. நிதிஷ்குமார் ஆகட்டும் அவர்கள் முன்வைக்க போறது இதுதான். ராம் சுப்ரமணியன், சில மணித்துளிகள் தான் இருக்கு, நிறைவு கருத்து இந்தியா கூட்டணி சார்பா சுருக்கமா. இந்தியா கூட்டணி வெயிட் அண்ட் வாட்ச். இவங்க என்னென்ன தப்பு பண்றாங்களோ அதை கேபிடலைஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பண்ண போறாங்க. இப்ப பலர் பேசும்பொழுது சொல்றாங்க இது மாதிரி முள் பாதைன்னு சகோதரி சொன்னாங்க. அது டெஃபினட்டா முள் பாதையா தான் இருக்க போகின்றது. அதுல கடந்து செல்வதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது அவங்கள ஆட்சி அமைக்க விட்டுட்டு அந்த எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவார்கள். அது அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னும் சற்று நேரத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனை நடத்த இருக்கிறாங்க. அங்கே என்ன முடிவெடுக்க போகிறார்கள் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்.
அரசியல் கண்கள் வந்து டெல்லியை நோக்கி திரும்பி இருக்கின்றன. ஒவ்வொரு நகர்வுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. அது பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப சுருக்கமா ஒன்னே ஒண்ணுதான். அதாவது இப்போ இந்தியா கூட்டணிக்கு நத்திங் எட் ஸ்டேக்ன்ற மாதிரி இல்லை. இந்தியா கூட்டணியில் ஒரு 3-4 கட்சிகள் மாநில ஆட்சியில் இருக்கிறாங்க. மாநில ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு டெய்லி பின்புரிக்கு அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. அது எல்லா மாநில ஆட்சிகளும் இப்போ பாஜக மோடி இவங்க இதனால அப்படியே ஆட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது குறைஞ்சாலே பெரிய விஷயம் இல்லையா? சரி, நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Taste the Daily.